வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். விமன்ஸ் டே மார்ச் 8. ஸோ ஆல் த வியூவர்ஸ், ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ், எஸ்பெஷலி விமன்ஸ், ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் சில விஷயம். ஹோம் மேக்கராக இருக்கும்போது அவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் அவங்களோட பொட்டென்ஷியலை வந்து குறைச்சிக்கிட்டு ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஒர்க்கிங் விமனாக இருக்கும்போது ஹோமுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து சந்தோஷமாக சில்ட்ரன்ஸ் கூட செலவு பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரீயாக இருக்கிறது, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் விமன்ஸ் இருக்கிறதுனால யாராக இருந்தாலுமே விமன்ஸ் டே விஷஸ் இஸ் பெஸ்ட். கண்டிப்பாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி விமன்ஸ் டே நம்ம கொண்டாடுறதுக்கான சூழல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக வருது. ஸோ எல்லாருமே கடந்த 2-3 நாளாக வந்து அந்த ஒரு சிறுமி ஆர்த்தி அப்படின்ற சிறுமியோட மரணத்தில் வந்து ரொம்ப ரணப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கடக்க முடியலை. அதே இடத்துல தான் வந்து நிற்கிறோம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் மாறி இருந்தாலும் இது மாறவே இல்லை. இது எங்கேருந்து மாறணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விமன், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் மேல் சைல்டு அண்ட் ஆல்சோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஃபீமேல் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரைஸ் டு பி அ கிங். கிங்னா எந்த ஒழுக்கத்தோட ஒரு அரசராக ஒரு இளவரசனாக வளர்க்குறீங்க அப்படின்னா அவனை வந்து ஒரு ஒழுக்கத்தோட வளர்க்க கற்றுக் கொடுக்கணும். பிரின்சஸ் ரைசஸ் டு பி அ பிரின்சஸ் அப்படின்னாலும் அவங்களுக்கான லிமிட்டேஷன், ஆண்களுக்கான லிமிட்டேஷன், பெண்களுக்கான லிமிட்டேஷன் ரெண்டையுமே சொல்லி கொடுக்குறவங்களா தான் இருக்கிறோம். ஸோ என்னோட பாலிசி எப்படின்னா, 2 பேருமே சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பிட்டதை டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், 2மே 4 பேர் வீட்டில் இருந்தால் 4 பேருக்குமே அதில் பங்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து வந்து நம்மக்கிட்டேருந்து மாற்றம் ஏற்படும். அது அது அந்த மாதிரி பெண்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளோட செயல்பாடுகள் மூலமா பையனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவங்களுக்கு உணர்த்தணுமே தவிர நம்ம வந்து அங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டுல இருந்து மாற்றத்தை தரணும். பெண்கள் நினைச்சா அந்த மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஸோ அந்த இது வரைக்கும் போன ஜென்ரேஷன் எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம அந்த ஜென்ரேஷனோட மாற்றமான ஜென்ரேஷனா, அந்த மாற்றத்தை விதைத்த ஜென்ரேஷனா நம்ம இருக்கணும். அதுதான் என்னோட. ஏன்னா இந்த விமன்ஸ் டே, ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்றதுக்கான சுச்சுவேஷனே நம்ம கிட்ட இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட். ஸோ விமன் எம்பவர்மெண்ட்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எதெல்லாம் ஆண்கள் செய்யறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை எம்பவர்மெண்ட். நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறனோ அதை யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, யாரோட ஜட்ஜ்மெண்டலும் கிடையாது. நீ பொண்ணு அதனால இந்த டைம் வெளியில போக கூடாது, நீ பொண்ணு அதனால இதை செய்யக்கூடாது, நீ பொண்ணு அதனால இதை படிக்க கூடாது, இந்த ஜாப் செட் ஆகாது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு பி அ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இல்ல ஐ வாண்ட் டு பி அ பைலட், இல்ல இது எதுவுமே இல்லை ஐ வாண்ட் டு பி ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னா என்னோட பேஷனா இருக்குன்னா அந்த பேஷன் என்னோட ஜெண்டரால கட்டுப்படுத்தப்படக்கூடாது. அதுதான் உமன் எம்பவர்மெண்ட்டே தவிர நீங்க அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றதோ அவங்கள மாதிரி நடந்துக்கிறதோ விமன் எம்பவர்மெண்ட் கிடையாது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்னா நீங்க நினைச்சத ஜட்ஜ்மெண்டல் இல்லாம, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பண்ணாத, அடுத்தவங்க ஜட்ஜ்மெண்டலா இல்லாம இருக்கிறது தான் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ மாற்றம், இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மாற்றம் வந்து நம்மளோட லேடிஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே நேரத்தில் சொசைட்டியை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பி விமன்ஸ் டே. விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறத கரெக்டான வேலை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ஸா இருக்க முடியும். ஸோ அதனால எனக்கு வந்து வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காம நம்மளால முடிஞ்ச நமக்குள்ள கெப்பாசிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் தனிப்பட்ட இண்டிபெண்டா செஞ்சுட்டு இருக்கும் போது தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் குறையாம இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல மோட்டிவேஷனல் வீடியோ தாண்டி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான அந்த டைமில் வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.